கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே மகிழ்ந்து நாம் களி கூறுவோம். இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 1:27. பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். அப்படியாக அக்பருடைய அரசவையிலே பீர்பால் என்கின்ற ஒரு மந்திரி இருந்தார். அவர் ரொம்ப திறமை உள்ளவர். அதாவது நல்ல அந்த அக்பருக்கு நல்ல ஒரு ஆலோசகராகவும் இருந்தார். நல்ல ஒரு திறமை உள்ள நண்பராகவும் இருந்தார், அமைச்சராகவும் இருந்தார். அவரிடம் ஒரு சமயம் ஒரு ஓலைச்சுவடை கொடுத்து அடுத்த நாட்டு ராஜா இடத்துல போய் கொடுத்துட்டு வாப்பா அப்படின்னு பீர்பாலை அனுப்புகிறார். அந்த நாட்டு அரசன் இந்த பீர்பால் ரொம்ப திறமை உள்ளவன், ரொம்ப திறமைசாலி, நல்ல ஞானம் உள்ளவன், அறிவு உள்ளவன், அவனை எப்படியாவது வெட்கப்படுத்தணும், அவனை முட்டாளாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா என்ன செஞ்சிட்டாரு, அவர் அந்த அரண்மனையில் உள்ள காவலாளி வேஷத்தை போட்டுக்கிட்டு அவர் போய் ஒரு லைனில் உட்காந்துக்கிட்டார். காவலாளியை கூப்பிட்டு ராஜா வேஷத்தை போட்டு அவனை போய் சிங்காசனத்தில் உட்கார வச்சிட்டார். அப்போ பீர்பால் உள்ளே வராரு. உள்ளே அங்கே உட்காந்துருந்த அத்தனை பேரையும் பார்க்குறாரு. அத்தனை பேரையும் பார்த்துட்டு நேராக இந்த காவலாளியை மறைத்து ராஜா வேஷம் போட்டிருந்தார் இல்லையா, அந்த காவலாளிக்கு பதிலாக ராஜா வேஷம் போட்டிருந்தா அவர்கிட்ட போய் நேராக அந்த ஓலைச்சுவடை கொடுத்தார். அப்போ அந்த ஒரிஜினல் ராஜா என்ன செஞ்சார், நான் காவலாளி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன், நான் ராஜான்னு எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னாரு. இல்லை, சிங்காசனத்தில் உட்காந்துருக்கவன் திருன்னு முழிச்சிட்டு இருக்கான், ராஜா அது மாதிரி முழிக்க மாட்டார். அது மாத்திரம் இல்லை, இந்த அமைச்சரவையில் உட்காந்துருக்கவங்க அத்தனை பேரும் உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான், அந்த சிங்காசனத்தில் இருக்கிற ராஜாவை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பீர்பாலை கட்டி பிடிச்சிக்கிட்டாராம் ராஜா. பாருங்கள், அதே போல் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் இந்த ஒரு மாயவித்தக்காரங்கிறவன் அந்த சமாரியா பட்டணத்தையே பிரமிக்க வச்சுக்கிட்டு இருந்தான். பெரிய அற்புதங்களை செய்துக்கிட்டு, அதிசயங்களை செய்துக்கிட்டு, பெரியோர் முதல் கொண்டு சிறியோர் வரைக்கும் எல்லாருமே இவனை தான் பெரிய சக்தின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் இந்த அற்பமாக எண்ணப்பட்ட அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் பந்தி விசாரிப்புக்காரனாக இருந்த அந்த பிலிப்பை கர்த்தர் ஆவியானவரால் நிரப்பி ஆவியானவர் அங்கே சமாரியா பட்டணத்துக்கு அனுப்பினார். அவன் பரிசுத்தமும் விசுவாசமும் ஞானமும் நிறைந்தவனாக இருந்தான். பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு போய் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருந்தான். கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். அநேகரிலிருந்து அசுத்தாவிகள் புறப்பட்டு போனது. திமிர்வாதக்காரர்கள் சுகமானார்கள். பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டானுச்சு. அந்த மாயவித்தக்காரன் பார்த்துட்டு பிரமிச்சு, என்னடா அது, இவன் நம்மளை விட பயங்கரமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறானேன் என்று சொல்லி அவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவனும் ஞானஸ்நானம் பெற்றான். அவன் இவனுடைய அற்புதங்களையும் அடையாளங்களை பார்த்து அவன் பிரமித்து போய் நின்றுட்டான். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் தேவன் இந்த உலகத்தில் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் பலமுள்ள ராஜாக்களையும் பலமுள்ள ஆட்களையெல்லாம் வெட்கப்படுத்தும்படிக்கு இந்த உலகத்தில் பலவீனமான ஒரு பிலிப்பை, அற்பமாக எண்ணப்பட்ட பிலிப்பை தெரிந்து கொண்டது போல் உங்களையும் என்னை தெரிந்து கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் சமாரியா பட்டணத்துக்கே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பிலிப்பை ஆசீர்வாதமாக பயன்படுத்தினது போல் உங்களையும் என்னையும் தேவன் பயன்படுத்துவார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த கர்த்தருடைய நாள், இந்த நாளில் பரிசுத்த அலங்காரத்தோடு போய் கர்த்தரை தொழுது கொள்ள கிருபைத்தார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவர்கள் தேவைகளை சந்தியும், வியாதி பலவீனம் எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். கிருபை கூட இருக்கட்டும், தாங்கி நடத்தட்டும், ஆசீர்வதியும். அவர்கள் விரும்பின காரியத்தெல்லாம் நிறைவேற்றும். எல்லா கோல்டு பலவீன சுகவீனத்திலிருந்து எல்லாருக்கும் விடுதலை தாரும். நல்ல சுகம், ஆரோக்கியம், சமாதானத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.